6 வயது குழந்தையை கழுத்தை அறுத்துக் கொன்ற தாய். வியாசர்பாடியில் பரபரப்பு. சென்னை வியாசர்பாடி பகுதியில் வசித்து வருபவர் வீரச்செல்வன். அவரது மனைவி சிவரஞ்சனி. இவர்களுக்கு மித்ரன் என்கின்ற 9 மாத குழந்தையும் கிருஷ்ணன் என்கின்ற 6 வயது குழந்தையும் உள்ளன. கிருஷ்ணன் மிகவும் துருதுரு என்று இருப்பான் என்றும், கடந்த 3ஆம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் காலையில் கிருஷ்ணன் எழவில்லை எனவும் தனது கணவனை எழுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கணவர் குழந்தையை உடனடியாக ஸ்டாலின் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தபோது குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு குழந்தையின் உடலினை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. பிரேத பரிசோதனையில் குழந்தை மூச்சு திணறல் காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் தாயிடம் விசாரணை மேற்கொண்டபோது குழந்தை கிருஷ்ணன் மிகவும் துருதுரு என்று சேட்டை செய்ததாகவும், கிருஷ்ணனை பயமுறுத்தவே கழுத்தை துப்பட்டாவால் நெரித்ததாகவும் வாக்குமூலம் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிவரஞ்சனியை வியாசர்பாடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிவரஞ்சனிக்கு கிருஷ்ணன் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.